வணக்கம் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு ஒரு விசித்திரமான தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு, தீர்க்க தரிசனம் சொன்னா அது அப்படியே நிறைவேற பெறணும். அப்படி நிறைவேறாத பட்சத்தில் அவர்கள் யாரு அப்படின்னா போலியான கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி வருஷம் கள்ள தீர்க்க தரிசனத்தை உரைச்சிட்டு அப்படியே கமுக்கமா அமைதியா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரு, பேருதான் சாது, ஆனா வாயில வர்றது பூரா பொய்யும் பிறட்டுமாக ஆங்கிலத்துல கதை விட்டுருக்காரு. அப்படி என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம கேட்க போறோம். பேசுங்க ஐயா. You know, I tell you one truth. ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த வீடியோல ஆங்கிலத்தை சொல்றாரு. என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், உண்மை விஷயம், ஒரு ட்ரூத்த உண்மையை அவர் சொல்ல போறாராம். இவ்வளவு காலம் வரைக்கும் பொய் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டா இவ்வளவு காலம் வரைக்கும் பொய் தான் சொல்லியிருக்காரு. அந்த பொய் சொன்னதுக்கு உண்டான காரியம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம், பாருங்க. Thank you very much, everybody. Sorry to keep you waiting. Complicated business. Complicated. Thing. What is written in the scroll in heaven about the destiny of the US? ராஜ்யத்துல வந்து அமெரிக்காவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அதையும் கேளுங்க. And in that destiny, God's will is Mr. Trump should serve another term. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா 4 வருட எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா எக்ஸ்னா ஆகுதான். அதாவது இப்ப 2016 வந்து ஆட்சி அமைச்சார்ல அந்த டொனால்ட் ட்ரம்ப் மீண்டுமாக அவருக்கு ஒரு 4 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. பரலோக ராஜ்யத்துல புக்கு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி, because God is extending his grace for this nation. பயங்கரமான உருட்டுனாரு. ஆனா நான் கேட்டது அவரு தந்தது அப்படிங்கிற மாதிரி அவரு பண்ண வேலை என்ன இருக்கு தெரியுமா? தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செஞ்சது என்ன தெரியுமா? ஜோ பைடனை கொண்டு போய் அமெரிக்கால லான்ச் பண்ணதுதான். அதிக பெரும்பான்மையோடு ஜோ பைடன் ஜெயிச்சாரு. அதையும் பார்த்து வந்திருக்க மக்களே. 170 என்கிற அந்த எண்ணை விட அதிகமான வாக்குகளை பெற்றிருப்பதன் காரணமாக அவர் ஜோ பைடன் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார். அவர் அமெரிக்காவின் 46வது அதிபராக தேர்வு செய்யப்படுவது. பாத்துட்டீங்களா? அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு. இவன் ஒரு ஃப்ராடு ஆங்கிலத்துல சொன்னான்னா நாம நம்பணும். கேட்கிறவன் கேளையனா இருந்தா உஷாரா இருக்கணும். இல்லைன்னா காதுல பூ வச்சுட்டு போயிருவான். புரியுதுங்களா? என்னமோ நீங்க மஞ்ச பைய வச்சுக்கிட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா பட்டுக்காட்டா என்ன சொல்லுது, முட்டாய் கடையை பார்த்து வெறிக்க பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கோமாளி ஆக்கிடுவான். இந்த முடிய சமரம் பண்ணி விட்டுருவான். புரியுதுங்களா இல்லையா? சரி, நான் மேல கொஞ்சம் தெளிவா சொல்லியிருப்பேன், அதையும் கேட்டு வந்துருங்க. For this nation, one more time for another 4 years. எப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா கிருபை கிடைக்கும். திரும்ப வர்றது 2021 வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஆட்சியை தொடங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுனா கடைசியில பாத்தீங்கன்னா 2021 ஜோ பைடன் வந்துட்டார். சரிங்களா? ஜோ பைடன் வந்து அதர விட்டுட்டாரு. கடைசியில பார்த்தா 4 வருஷம் கிருபை அனாமத்தா போச்சா அல்லது புஸ்வானமா போச்சா? அப்ப இவன் யாரு அப்படின்னா போலி தீர்க்கதரிசி. சரி, மேல என்ன சொல்லுதான் அப்படிங்கிறத நம்ம கேட்போமா? The decision by President Donald Trump to move the US embassy from Tel Aviv to Jerusalem. ஐயா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க தூதரகத்தை டெல் ஆவிவ் அப்படிங்கிற நகரத்தில் இருந்து நேரடியாக எருசலேம் பக்கத்துல கொண்டு போய் அவருடைய தூதரகத்தை மாற்றதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாராம். அது முடிவு எடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்ட பயங்கரமான ஒரு காரியத்தை போட்டிருக்காரு. அதாவது விவிலியத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா அப்படிங்கிற பேரே கிடையாது. அது புதிதாக போராட்டத்தின் ஊடாக பலவிதமான சேதாரம், பாதகம், இப்படி காலனி ஆதிக்கங்கள் இருந்து கொலம்பஸ் அப்படிங்கிற முதல் அதிபர் வாயிலாக அப்படியே வந்து ஆட்சி அதிகாரம் அப்படி வந்தது. இவர் என்னமோ அந்த அமெரிக்கா, அதாவது எருசலேம் நகரத்துல கொண்டு போய் தூதரகத்தை வச்சதுனால தீர்க்க தரிசனமா? விவிலியத்திலே அமெரிக்காங்கிற பேர் இல்லைங்க. இதாவது இந்தியா வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துல கொண்டு போய், அதுவும் எருசலேம்ல கொண்டு போய் ஒரு தூதரகத்தை அடுத்த வருஷமே இது பண்ணிட்டாங்கன்னா உடனே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு சொல்ல முடியுமா? வாயில நல்லா வறுமையா இவன் விடுறது பூரா கதை, பொய் பேசுறது பூரா பொய்யா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. 58 வயசு ஆனா ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. இவனெல்லாம் ரிட்டைர்மெண்ட் கொடுத்து பேசாம உட்கார்றா. ஏன்டா டேய், உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? எதுக்குடா அப்படி பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு உருட்டுவாங்க. அமெரிக்காங்கிறது ஏங்க இருக்குங்க அப்படிம்பாங்க.
பட் சரி ரைட்டு, மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. It is a prophetic sign. See, among all the nations of the world, only US made the decision, right? No other. யோ சாது, எப்படிப்பட்ட ஆளா இருப்ப? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா மக்களே, எந்த நாடுமே தீர்மானிக்கலையா, எருசலேம்ல கொண்டு தம்முடைய தூதரக ஆபீஸ கொண்டு நிறுவலையா, ஆனா டொனால்ட் ட்ரம்ப் போய் நிரூபிச்சுட்டாராம். எப்படிப்பட்ட கதை பாருங்க. அப்போ அமெரிக்கன் வந்து என்ன தர்ம காரியத்தை பண்ணதுக்கா தூதரகத்தை கொண்டு வச்சிருக்காங்க? கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? வர்த்தக ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்த, அதே போல இங்க இருந்து அதாவது அமெரிக்கன் ஏதாவது ஒரு பண்டமாற்று முறைகள் லாப நோக்கத்துக்காக தான் தூதரகத்தை வச்சிருக்காங்களே ஒழிய, இது என்னடா இது அப்படியானால் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீனமாக இருக்கட்டும், சீரியா தேசமாக இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தாக மற்ற அந்த அது பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லாம் ஓயாம குண்டுமலை பொழிந்து அந்த எருசலேம் நகரத்தை இது பண்ணதுக்கு வைக்கிறதுக்கு, ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு மத ரீதியான ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் குண்டு போடுவாங்க அப்படிங்கிறதுனால 150 நாடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல கொண்டு தூதரகத்தை வச்சா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து, நம்முடைய காரியங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி போகல. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் போனது எதனால தெரியுமா? சும்மா தர்ம காரியத்துக்கு போகல, தர்ம விஷயத்துக்காக போல. அவங்களுடைய வியாபார வர்த்தகம் மற்றும் இஸ்ரேலியர்கள் வந்து அமெரிக்காவில வந்து வேலை பார்ப்பதற்கும் விசா கொடுப்பதற்கும் இப்படி பலவிதமான பண்டமாற்று முறைகளுக்கு தூதரகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவர் பாத்தீங்களா, சாலிடா டொனால்ட் ட்ரம்ப் என்னவோ பெரிய வஸ்தாது மாதிரி மற்ற நாடுகள் எல்லாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்படாத ஒரு சாத்தானுடைய இது அப்படின்னு சொல்லி கம்பு சுத்துனா, அமெரிக்காவுக்கு தாண்டா போகணும், நீ இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடாது. என்னமோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து எருசலேம்ல வந்து இது பண்ணாராம், அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாராம். அவர் டிசிஷன் எடுத்தாருன்னா எல்லாம் பசைக்காகத்தான் வாகன இது என்ன சொல்றது, மற்ற நாடு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உபகரணங்கள், போர் காரியங்கள், இப்படி பல காரியங்கள். அதே வேளையில இஸ்ரேலு 2ஆம் உலக போருக்குன்னு போது பணம் கொடுக்குது, புரியுதுங்களா? பணம் கொடுத்து பொருள் உதவியும் கொடுத்து உதவி பண்ணிச்சு. சோ அதன் அடிப்படையில இவங்க வந்து பணம் தருவாங்க. இந்த மாதிரியான போர் புரிஞ்சா ஈரான் மேல இது பண்ணா இஸ்ரேலு பெரிய பச உள்ளாக்கள் பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம், அதை வச்சு வயிறை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் அமெரிக்காவுடைய நோக்கம். புரியுதுங்களா இல்லையா? இது வந்து கர்த்தருடைய நோக்கம் இல்ல, அவங்களுடைய பச நோக்கம். புரியுதுங்களா? மேல என்ன சொல்றாங்க? The nations made the decision, 3 months before the US election, where Mr. Trump won the election. I was in a conference in Lancaster, California. அதாவது இந்த ஆங்கிலத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வருவதற்கு முன்னதாக 3 மாசத்துக்கு முன்னால கலிபோர்னியால ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போயிருந்தாராம். பாத்தீங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020 வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்திலே அந்த பரலோக புத்தகத்திலே நான் பார்த்தபோது அமெரிக்காவை குறித்து சொன்னார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பேண்டிங் என்ன சொல்றது கிரேஸ், அங்கே அதாவது 4 வருஷம் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் எக்ஸ்பீரி ஆகி போச்சு. ஜோ பைடன் வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு, அது கால சூழ்நிலை எல்லாம் போயிட்டு இப்போ கலிபோர்னியால கலிபோர்னியால முட்டாய் கடையில விட்ட எழுதுறது வெட்டி வெறிக்க பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விடுறாரு. அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு அப்படின்னு சொன்னா முன்னதாக சொல்லணும். நான் வரும்னு சொன்னேங்க, எங்கடா சொன்ன, மனசுக்குள்ளே சொல்லிட்டு தான் சொல்லிட்டேன், மாத்தி நடந்துட்டுன்னா போச்சு, நம்மளை கலாச்சி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு மேல இப்போ வந்து 3 மாசத்துக்கு முன்னால போனங்க. சரி 3 மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. இப்ப புதுசா இது பண்றீங்க. ஏன்னா வந்த பிறகு சொல்றது போன போது மக்கள் இருக்காங்க, ஏமாளிகள் கோமாளிகள் இருக்காங்க, அதானே? சரி, இத வச்சு என்ன சொல்லுவாங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம், பாருங்க. And one day I was caught up to heaven, and there the word of the Lord came unto me that Mr. Donald Trump will be the next president of the United States. அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கலிபோர்னியா மாகாணத்துல வந்து ஒரு மீட்டிங், அதுல ஒரு நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நேரா அப்படியே பாக்குறாரு. பார்த்தா அடுத்த ஜனாதிபதி அதாவது அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துல சொல்லப்பட்டதாம். அதாவது பரலோக ராஜ்யமானது சமாதானம், நீதி, அன்பு இவைகள் தான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அப்போ வெள்ளை மாளிகை பரலோக ராஜ்யத்துல பிரான்ச் இருக்குதா, இவர் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதா? பாத்தீங்களா எவ்வளவு கதை விடுவான் பாத்தீங்களா? சரி, தமிழ்நாட்டுல இருக்க, உனக்கு எதுக்கு கலிபோர்னியாவுக்கு போனோம் கேட்கணுமா வேண்டாமா? கலிபோர்னியாவுக்கு என்ன களி திங்கவா போனீங்க? எதுக்கு போனீங்க? கலிபோர்னியாவில எல்லாம் கிறிஸ்தவர்களே இல்லையா? கிட்டத்தட்ட கிறிஸ்துவ நாடு, பெரும்பான்மையான கிறிஸ்துவ நாடுன்னா அமெரிக்கா. புரியுதுங்களா? அங்க இல்லாத தீர்க்கதரிசியா, அங்க இல்லாத ஊழியர்களா, அங்க இல்லாத ஆட்களா?
இவர் போய் தான் வந்துகிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா கலிபோர்னியால போயிட்டு கதை விடுறதுக்கு போக வேண்டியது. டெஸ்டினி ஆப் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இது கதை விடுறது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இதுக்கு மேலதான் ட்விஸ்ட் இருக்கு, வாங்க பார்க்கலாம். That he will be like King Cyrus. God will use him like King Cyrus. Now what is அதாவதுங்க இந்த காட்சியில என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் சேஸ், அதாவது கடவுள் சொல்லுகிறாரு என்னன்னா, கேரோசு ராஜா, பிப்ளிக்கலா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கேரோசு ராஜாங்கிறவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேலர்களை விடுவித்து தேவாலயத்துல கெட்டதுக்கும் அவங்கள ஒரு பாதுகாப்பா இருந்த நபர். அதே ராஜா தான் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கதை விட்டா எப்படி? அதாவது ஒரு தூதரகத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வெக்கேட் பண்ணிட்டா கேரோசு ராஜாவா வந்துட்டார், இவர் பாதுகாப்பா இருக்கிறார் போல் இருக்கு. இல்லைன்னா இஸ்ரவேல் பாதுகாப்பு இல்லாம அத்தனை பேர் அடிப்பாங்க. அப்ப இவ்வளவு காலம் இஸ்ரவேல் வந்து அடி வாங்கினது, அடி கொடுத்தது, இது பண்ணதெல்லாம் சும்மாவா? கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாலிடா நம்பி அத்தனை போர்களையும் எதிர்கொண்டவங்க இஸ்ரவேல். சரிங்களா? இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் will be a guardian to my people, meaning Israel. வந்ததுனால கேரோசு ராஜா இதுல கனெக்ட் பண்ண முடியுமாங்க? எவ்வளவு பெரிய மோசம். சரி, அந்த டொனால்ட் ட்ரம்ப் 2020 வருவாரு, திரும்பவும் வருவாருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ கேரோசு ராஜா தோத்துட்டாரா? எங்கேயாவது கேரோசு ராஜா தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிப்ளிக்கலா இருக்கா மக்களே? அப்போ 4 வருஷம் ஒருத்தர், அதாவது ஒரு ஆட்சியில 4 வருஷம் இருந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆதரவாக இருந்தாருன்னா, அல்லது டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய இதை வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிட்டா, தூதரகத்தை ஏற்படுத்திட்டா கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேற மாதிரியா? எந்த கர்த்தர் சொன்னாங்க அப்படின்னு தெரியல. 2020 சொல்லும் போது டவர் சுத்தமா பிரீஸ் ஆயிட்டு போல் இருக்கு. இப்போ இதாயிட்டு என்ன? அதாவது 80 நாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேவேலர்களுக்கு ஆதரவான நிலையில இருக்கு. இந்தியா இஸ்ரேவேலுக்கு எப்பவும் ஆதரவு. அமெரிக்காவே போர் போட்டாலும் சரி இஸ்ரேவேலுக்கு ஆதரவா தான் இருக்கும் இந்தியா. அதுக்கு அடுத்தாக்கல மற்ற நாடுகள் 80 நாடுகள் இருக்கு. இந்த 80 நாடுகளும் இஸ்ரேவேலுக்கு ரொம்ப பரஸ்பர அன்போடு இருக்காங்க. அப்படின்னா 80 நாடுகளும் ஆதரவாக இருப்பதினால் கேரோசு அப்படின்னு சொல்லலாமா? என்னங்க இது லாஜிக்கு? இப்போ ஒண்ணு இல்ல, அமெரிக்கா தூதரகம் வந்து சென்னையில இருக்கு. சரிங்களா? அதனால வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா நல்லுறவா இருக்கு அப்படின்னு சொல்லி கதை விட முடியுமா? நம்முடைய தூதரகமும் இஸ்ரேல் தேசத்துல இருக்கு. அதனால வந்து அவங்க வெக்கேட் பண்ணி எருசலேமுக்குள்ள போனா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மோடியே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கெரிசேம் ராஜா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவரு சுத்தமான இந்து, சுத்தமான பாரத் மாதாக்கி ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. ஏங்க இது ரொம்ப மோசங்க. சரிங்களா? இவன் சொல்றக்கூடிய அத்தனை தரவுகளும் ரொம்ப போலியானது, போலியான கள்ள தீர்க்கதரிசி. ஆங்கிலத்துல இது பண்ணிட்டு வச்சுக்கிட்டு என்னமோ வந்துகிட்டு அவன் என்னமோ என்ன நசரியனாக்கிய இயேசு கிறிஸ்துவனுடைய மறு அவதானம் போல நினைச்சுக்கிறாங்க. ஒன்னும் எங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு வந்தாங்க பாருங்க, அங்கேயே கதை விட்டான்னு தெரியுதா இல்லையா? பரலோகத்தில் ஏறினவரும் இறங்கினவரும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். சரியா? இவெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு என்ன அவங்க தாத்தா வீடா, அவங்க பாட்டி வீடா? எவ்வளவு பெரிய மோசமான செயலை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு கவனமா இருங்க, ரொம்ப மோசங்க. ஐயோ, இப்ப வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளவு பெரிய மோசமான செயல்னு பாருங்க. எச்சரிக்கையாக பயணிப்போம். வேற ஒரு பதிவு. வணக்கம்.